அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19:8. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அங்கே யோவான் பார்க்கிறான், சுத்தமும் பிரகாசமான ஒரு மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கெட்ட வார்த்தை பேசிட்டான், நானும் கெட்ட வார்த்தை பேசுவேன். என்னை அடிக்க வந்துட்டான், நானும் திரும்ப அடிக்க போவேன். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு. புதிய ஏற்பாட்டுடைய நீதிகள். அல்லேலூயா. நீதி செய்கிறவன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்களோ தாழ்வில் உண்டானவர்கள். இயேசு சொல்றாரு, நான் தாழ்வில் உண்டானவன் அல்ல, நான் உயர்வில் உண்டானவன். அல்லேலூயா. பொல்லாங்கனால் உண்டானவன் அல்ல, பிசாசால் உண்டானவன் அல்ல, நான் உயரத்தில் உண்டானவன். இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா? நாம் சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அநியாயத்தை சகிக்கிறதில்லை. இதுதான் புதிய ஏற்பாட்டு நீதி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு நீதி சகிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தில் அது மெல்லிய வஸ்திரமாய் நம்ம போர்த்தப்பட்டிருக்குமா. அல்லேலூயா. இயேசுவுக்காக எதையெல்லாம் அந்த பூமியில சகிக்கிறீர்களோ, இயேசுவுக்காக என்ன அநியாயத்தை பூமியில சகிக்கிறீர்களோ, உங்களுக்கு பரலோகத்துல அது மெல்லிய வஸ்திரமாய் உங்களுக்கு போடப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் 14:14 வாசிங்க. நீதியை செய்கிறவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, அவங்க ஆத்துமாக்களை தப்புவிக்க முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதியை செய்கிறவர்களா இந்த பூமியில இருப்போம் என்று சொன்னா உங்க ஆத்துமாவுக்கு ஒரு சேதாரம் வராதாமா. அல்லேலூயா. நீதியினால் மாத்திரமே அவர்கள் ஆத்துமாவை என்ன செய்வாங்க? தப்புவிப்பார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எல்லாம் சகித்து பாருங்க. எதிர்த்து பேசாதபடி, சண்டைக்கு சண்டை நிற்காதபடி, ஆண்டவருக்காக நீங்களும் நானும் எல்லாத்தையும் சகித்து இந்த பூமியில வாழ்வோம் என்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாவை அந்த நீதியினாலதான் தப்புவிக்க முடியுமாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் என்னமா சொல்லட்டு, அவன் பயந்தவன், அவன் கையாளாகாதவன், அவனால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஒரு வாரத்தில் அவன் செத்து போயிடுவான். ஆனா நீதியை செய்கிறவளாய் நீங்களும் நானும் இருந்தோம் என்று சொன்னால், காயனுக்கு சொன்னாரு, நீ எங்க வேணாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சத்துரு கம்பெடுத்து நமக்கு முன்னாடி வந்து நிற்பான். ஆனா நம்ம உருவம் அவனுக்கு தெரியாம ஆண்டவர் செஞ்சிடுவான். அல்லேலூயா. காயின் மேல ஒரு அடையாளத்தை ஆண்டவர் போட்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நீதியை செய்கிறவளாய் இருந்தா நம்முடைய ஆத்துமாக்கள் அந்த நீதி தப்பு வைக்குமாம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை செய்ய முடியாது, நம்ம மேல கை போட முடியாது. ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்க முடியாது. 1000 பேர் நமக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அந்த 1000 பேர் கை நம்மேல் விழாதபடி நம் ஆண்டவர் அவனுடைய கண்களுக்கு நம்முடைய உருவத்தை மறைத்து விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற முதலாவது அடையாளம் நீதியை தரித்துக் கொள்ளுவதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுங்களா? 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து, அன்புள்ள எவனும் தேவனால பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அன்புள்ள மனுஷன் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்ல. அன்பு திரளான பாவங்களை மூடுமாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனைவி வந்து புருஷனை பத்தி 1000 குறை சொல்வான் உலகத்துல. ஒரு புருஷன் வந்து தன் மனைவி குறித்து 1000 குறை சொல்வான் உலகத்துல. இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து 1000 குறை, அவர் சரியில்லை, பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி. ஏன்னா அங்க அன்பு இல்லை. அல்லேலூயா.
நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய், நான் உயர்வில் உண்டானவன், தேவனால பிறந்தவன் என்று சொல்வோம் என்று சொன்னா, இரண்டாவது அடையாளம் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற காரியம் வெளியில சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உன் மனைவி மோசமானவளா இருக்கலாம், உன் கணவன் மோசமானவளா இருக்கலாம், உன் பிள்ளை மிகவும் மோசமானவளா இருக்கலாம். ஆனா அந்த அன்பு என்ன செய்யுமாமா? சகலத்தையும் மூடுகிறதா இருக்க வேண்டுமா? நல்லா கவனிங்க. நான் தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவள் என்று சொல்ல அன்பு நமக்குள்ள இருக்கணும். அன்பு இல்லைன்னா யாராமா? பொல்லாங்கனால் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள், தாழ்வில் உள்ளவனுக்கு பிள்ளைகளாய் நீங்களும் நான் இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நோவாவின் இடத்துல ஒரு பேழையை செய்ய சொன்னார். 300 அடி அகலம், 450 அடி நீளம். இந்த பேழையை நோவா செய்தான். செய்து முடித்த பிறகு அந்த பேழை மிதக்கிற சொன்னா, அந்த பெருவெள்ளத்தினுடைய வெள்ளம் பேழைக்குள்ள உள்ளே போகாம இருக்கணும்னு சொன்னா, அதுக்கு என்ன செய்யணுமாமா? கீழ் பூச வேண்டும். அல்லேலூயா. எங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, எங்கெல்லாம் தண்ணி உள்ள போந்து அந்த பேழையை கவிழ்த்து போடும் என்று அறிந்து அந்த இடத்திலெல்லாம் நோவா என்ன செஞ்சானாமா? கீழ் பூசணும். அன்பு என்பது இந்த கீழ் பூசுறதுக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டைக்கு கீழ் பூசாம இருந்தா அந்த பேழை கவிழ்ந்து விடும். நம்முடைய குடும்பம் மேல மிதந்து வரணும்னு சொன்னா, ஒரு சேதாரம் வராதபடி இந்த உலகத்துல தேவ திட்டத்துக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தேவனால பிறந்தவன் எவனும் அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 2 பேர் கூடிட்டா எவ்வளவு குறை பேசுறோம். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதங்க தடை அதுதான். அவன் இப்படி, அவன் இப்படி, அங்க பார்த்த, இங்க பார்த்த. அவங்க 2வது அடையாளம் என்னன்னா, நீ தேவனுடைய பிள்ளைய நிச்சயமா இருக்க முடியாது. தேவனால பிறந்தவன் எவனும் அன்பு செய்கிறவனாய் இருக்குது. 2வது அடையாளம். அல்லேலூயா. பூசும்போது அந்த பேழைக்குள்ள தண்ணி போகல. தேவ திட்டம் நிறைவேற வரைக்கும் அந்த ஜலத்தின் மேல் அந்த பேழை மிதந்து வந்தது. ஒரு சேதாரம் வரல. நம்முடைய குடும்பத்துக்கு சேதாரம் வராம இருக்கணும்னா, தேவ திட்டம் நிறைவேறினா, தேவன் வழி நடத்த வேண்டும் என்று சொன்னா, நீங்களும் நானும் கீழ்ப்பூசணும். இந்த இரவு நேரத்துல கவனித்துக் கொள்ளுங்க. இன்னிலிருந்து உங்க பிள்ளையை குறித்து, உங்க கணவரை குறித்து, மனைவியை குறித்து யாரிடத்துல குறை பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வேலை கீழ்ப்பூசுறதா நம்முடைய வேலை. அன்பு சகலத்தை மூடுகிறதா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறான். அல்லேலூயா. 2வது அன்பு என்ன செய்யணும்? பாவத்தை மாத்திரம் மூடுகிறதல்ல, அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்குமா. அல்லேலூயா. அன்பு என்ன செய்யணும்? பக்தி விருத்தியை உண்டாக்குறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இடரலா இருந்தே பழகிட்டோம். அடுத்தவர்களை இடறி போவதற்கே நம்ம பழகிட்டோம். இன்னைக்கு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற, தேவனால பிறந்திருக்கு என்று சொல்லப்படுகிற, ஞானஸ்தானம் எடுத்து என்று சொல்லப்படுகிற ஜனம் இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் விட்டு இடறி போவதற்கு காரணமாக இருக்கிறமே தவிர, நம்முடைய அன்பு அவங்களுக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்குறது இல்லை. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் ஒரு நாள் நியாய தீர்ப்பு செய்வார், ஆண்டவர் ஒரு நாள் நீதி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேகருக்கு நம்ம இடர்லாம் மாறணும்னா, அன்பு செலுத்தாம நான் தேவனால பிறந்திருக்கேன்னு சொல்லி பக்தி விருத்தி உண்டாக்காத அளவுக்கு இந்த உலகத்துல சபைக்குள்ள இருந்தோம்னா, ஒரு நாள் தேவன் நமக்கு நீதி செய்கிறவராய் மாறி விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு குறைஞ்சு போவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? வாசிக்க முடியும். மத்தேயு 24:12. அக்கிரமங்கள் மிகுதியாகிறதுனாலே, அக்கிரமங்கள் மிகுதியாகிறதுனால அன்பு தணிந்து போகிறது. எதெல்லாம் தேவ செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் செய்ய மாட்டோம். அப்போ கிரமமாய் செய்கிறது செய்யாதனால அது அக்கிரமாய் மாறுகிறது. அந்த அக்கிரம் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில அன்பு குறைந்து போகிறதுக்கு அது ஏதுவாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. கலாத்தியர் 5:13 வாசிங்க.
அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். எது செஞ்சாலும் கடமைக்குன்னு செஞ்சிடக்கூடாது. அதுக்கு பேர் அன்பினால் செய்கிறது அல்ல. கடமைக்குன்னு செஞ்சீங்கன்னா நீங்க யாருடைய பிள்ளையா இருக்க முடியும்? ஆண்டுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அன்பினால ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ கல்யாணம் நடந்தது, பிள்ளைய பெற்றேன், ஏதோ கடமை அப்படின்னு சொல்லி பிள்ளையை வளர்த்த கூடாது. அன்பினால் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். அல்லேலூயா. நீ கொடுக்கிற சம்பளத்துக்கு எதையாவது நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி கடமைக்கு செஞ்சு கொடுக்க கூடாது. அன்பினாலே செய்கிறவளாக இருக்க வேண்டும். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க தேவனால பிறந்தவர்கள். அதான் ஆண்டவர் போட்டிருக்க 2வது அடையாளம். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமா? கர்த்தர் கூட இருந்து உங்களை நடத்தணுமா? 2வது அடையாளம், அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யணும். கடமைக்காக எதையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 9 - 11 வரைக்கும் வாசிப்போம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அன்பா இருக்கேன்னு சொல்றவன் தன் சகோதரரை பகைக்கிறான்னு சொன்னா யாருடைய பிள்ளையா இருக்க முடியும்? நான் தேவனால பிறந்திருக்கிறேன், நான் ஆண்டுடைய பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன், நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை, என் அப்பா இயேசு நீங்க சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் சகோதரனிடத்துல நீ அன்பு கூறாத பட்சத்துல, உன் சகோதரனிடத்துல அன்பு கூறாத பட்சத்துல நீ யாருடைய பிள்ளை? பிசாசனுடைய பிள்ளையாய் இருக்க முடியும். அவன் இருளிலே நடக்கிறவனாய் இருக்கிறான், இருளுக்கு உரியவனாய் இருக்கிறான், அவன் தாழ்வில் உண்டானவனாய் இருக்கிறான், உயர்வில் உண்டானவனாய் இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரரை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அல்லேலூயா. அவன் எங்க போறான் அப்படின்னு அவனுக்கே தெரியாத அளவுக்கு இந்த உலகத்துல நடக்கிறவனாக இருக்கிறானாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அன்பு கூறுகிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனால பிறந்திருக்கிறான். அன்பு கூறாத மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகித்து, அவன் குறை பேசினாலும், குற்றம் பேசினாலும், எதிராய் பேசினாலும், அநியாயமா குற்றம் சொன்னாலும், நான் அந்த சகோதரனை நேசிக்க ஆரம்பித்தேன்னா மரண கனிகள் என் பக்கத்துக்கு வராதாமா. அல்லேலூயா. மரணம் என் பக்கத்துக்கு வருவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனா நான் ஆண்டோடைய பிள்ளை, தேவனால பிறந்திருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்கு உரியவன், நான் கிறிஸ்துவுக்கு உரியவள் என்று சொல்லி அன்பு இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் மரணம் வந்து, என்னைக்கு வேணாலும் மரண கனிகளை தொற்றலாம், என்னைக்கு வேணாலும் சத்துரங்களை தொற்றுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்பு கூறுவன் எவனும் தேவனால பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டாரு. இன்னைக்கு 2வது அடையாளம் நமக்கு இருக்கிறதா? எல்லாரையும் நேசிக்க முடிகிறதா? எல்லார் மேல அன்பு செலுத்த முடிகிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்து நிலை கொண்டிருக்கிறான். என்னைக்கு வேணாலும் உனக்கு மரணம் வந்துடும், என்னைக்கு வேணாலும் பிசாசம் எடுத்துருவான். நீ அன்பு கூறுகிறவனாய், அன்பு கூறுவலாய் நீங்களும் நானும் மாறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் உயரத்தில் உண்டானவர்கள், நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் யாருடைய பிள்ளையாய் இருக்கிறோம்? ஒரு வசனத்தை மீண்டும் வாசிங்க, 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும், ஆண்டவர் சொல்லுவார், இவன் கொலைகாரன். உலகத்துல பக்தி உள்ளவனா நீங்களும் நானும் நடிக்கலாம், பரலோகத்தின் பார்வையில அவன் கொலை செய்ததுக்கு சமமாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்றாங்க. மூஞ்சி திருப்பிட்டு போனா,
கையை கொடுக்கறாங்க, கையை எடுத்துட்டு போனா பரலோகம் சொல்லு, இவன் கொலைகாரன், இவன் கொலைகாரி. அல்லேலூயா. இதற்காக நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்காக தேவன் அழைக்கலை. தேவன் அழைத்ததுக்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் அன்பு செலுத்துவதற்காக. அல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள் இருக்கிறதா? இந்த அன்பு நமக்குள் இருக்கிறதா? தேவனால் பிறந்தவர் என்று சொல்லுகிறோமே, வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவன் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வீட்டை கொடுத்துட்டார். ஒரு ஜெபத்தை கேட்டு ஒரு கார் கொடுத்துட்டார். ஒரு ஜெபத்தை கேட்டு வீட்டுல ஒரு வாஷிங் மெஷின் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு நான் பரலோகம் போயிருவோம். என் ஜெபத்தை கேட்டு, என் கண்ணீரோடு ஜெபத்தை கேட்டு, உபவாசத்தை கேட்டு, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, நல்ல ஒரு குழந்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல இல்லைனா பரலோகம் சொல்லுகிறது அவன் கொலைகாரன் என்று சொல்லு. ஒரு நாள் பரலோகத்தை குறித்து கனவு காணக்கூடாது. நான் பரலோகத்துக்கு போய் விடுவேன் கனவு ஒரு நாளும் வர வெளிக்காது. அல்லேலூயா. ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. 1 யோவான் 3:17 வாசிங்க. உலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் கண் முன்னாடி சாப்பாட்டுக்கே இல்லைன்னு சொல்லி ஒரு குடும்பம் இருக்கும்போது என் பாக்கெட்ல 1000 ரூபாய் வச்சுட்டு இருந்துட்டு, எனக்கு தெரியும் இந்த வேலை அங்க சாப்பிடாம இருக்காங்க, சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா என் பாக்கெட்ல 1000 ரூபாய் வச்சுட்டு நாம உதவாம ஒரு அன்பு இல்லாம நான் இருந்தேன்னு சொன்னா நிச்சயமாய் நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. அன்புன்னு சொன்னா இல்லாத குறைச்சல் இருக்கிற நேரத்துல உதவி செய்கிறது அன்பாமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்புனா ஒரு SMS பண்றது அன்பல்ல, ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்புறது அன்பல்ல, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு துணி எடுத்து கொடுக்கிறது அன்பல்ல. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற அன்பு. இதெல்லாம் ஒரு நாள் குறைஞ்சு போயிரும். வேதம் சொல்லுகிற அன்பு வேற. அல்லேலூயா. நாம் இதைத்தான் அன்பு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்பதுக்கு 2வது அடையாளம் அன்புள்ளவளாய் இருக்கணும். ஒருவருக்கு குறைச்சல் இருந்தா உதவி செய்வளாய் இருக்கணும். அல்லேலூயா. 3வதாக 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால பிறந்திருக்கிறான். 3வது, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனால பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. விசுவாசம் அவசியம். விசுவாசின்னு சொல்லிட்டு விசுவாசமே இல்லாம இருக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த வாரத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். 2 வாரம் சபைக்கு வரல. அந்த சிஸ்டர் கேட்டேன், ஏன் சபைக்கு வரல அப்படின்னா, ஐயா என் ஆண்டவர் இயேசு என்னை கைவிட்டுட்டா. ஜெபம் பண்ணீங்களா? இல்லை. பைபிள் வாசிச்சீங்களா? இல்லை. சபைக்கும் வரல. விசுவாசின்னு பேரு சொல்லிட்டு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. 3வது, தேவனால பிறந்திருக்கணும்னு சொன்னா விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 8:10 வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு பின் செல்லுவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படி ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் வியாதிப்பட்டு வீட்டுல கிடக்கிறான். இயேசுனிடத்துல ஒரு ஆள் அனுப்புறா. அப்படி இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், இயேசெல்லாம் வீட்டுக்கு வருவதுக்கு நான் ஒரு நாள் பார்த்துறேன். நல்ல இயேசு அந்த வீட்டுக்கு வந்துதான் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்குதுங்கிறது இல்லை. அந்த இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதிக்குள்ள அந்த விசுவாசம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு நாள் உலகத்துல கனலையும் மண்ணையும் நம்பிக்கொண்டு உங்களை என்னையும் தேவன் அவருடைய நாமத்தை கொண்டு பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளையாக பிரித்தெடுத்தார்.
தேவன் என்னை பிரித்தெடுத்தது உலகத்தில் என்னை உயர்த்துவதற்காக தவிர நான் தாழ்ந்து போவதற்கு அல்ல. தேவனிடத்தில் அன்புகிற ஜனங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று வேதம் சொன்ன பிரகாரமாய் நீங்களும் நானும் ஒரு நாள் இந்த பட்டணத்தை வெக்கப்பட்டு போக மாட்டோம். என் ஆண்டனை உயர்த்துவா, என்னை மேன்மைப்படுத்துவா, என்னை வாழாக்காமல் தலையாக்குவா, நான் கீழாகாமல் மேலாகவேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பம் கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்களாம். ஒரு நாள் திடீர்னு சொல்லி அவங்க கணவன் மரித்து போய்விட்டான். சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்காங்க, சொந்த பந்தம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனா மனைவினுடைய முகத்திலேயோ ஒரு பெரிய அழுகை இல்லை. அழுகிறான், ஆனா அந்த அளவுக்கு ஒரு வேதனைப்பட்டு அழுகிறது போல இல்லை. கேட்டாங்களாமா, உன் கணவர் மரித்தது உனக்கு வேதனையா இல்லையா? அவர் சொன்ன வேதனை தான். ஆனா என் கணவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, விசுவாசத்தோடு வாழ்ந்தாலும் நான் விசுவாசத்தோடு மரிக்க நான் விரும்புகிறேன். அப்படி என் கணவருடைய ஆசை அதுதான். அவர் மரித்து போய் விட்டார். 2 பெண் பிள்ளைகள் எனக்கு இருக்கிறாங்க. ஆனாலும் நான் நம்பி வந்த ஆண்டவர் என்னையும் பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். என்னை இன்னும் எங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் கூட என்னை நடத்துவாங்க விசுவாசம் எனக்குள்ள இருக்குது என்று சொன்னார்களா? அல்லேலூயா. விசுவாசத்தை எங்க பார்க்க முடியும் தெரியுங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும்போதுதான் அந்த மனுஷனுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு என்பது தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கஷ்டம் வரும்போது, இழப்பு வரும்போது, பாடுகள் வரும்போது தான் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எவ்வளவுன்னு தெரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. நம்ம சொல்லலாம், நான் விசுவாசி, என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டு விட்டு விலகி போக மாட்டேன்னு சொல்லி அந்த நெருக்கத்து நேரத்துல, கஷ்டத்து நேரத்துல ஒரு கூட இல்லைனாலும் கூட நடந்து வந்து அவரை ஆராதிக்கிற அனுபவம் எப்ப நமக்கு வருகிறதோ அப்பதான் விசுவாசம் உள்ள அல்லேலூயா. நேர நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில நடக்கிற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பாடுகளோடு, வேதனைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் என் ஆண்டவராய் கர்த்தனை இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை அற்புத அடையாளங்களோடு என் தேவனாய் கர்த்தர் உங்க வல்லமை இன்னைக்கு வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்கள் என்ன பாரத்தோடு, கஷ்டத்தோடு பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் மேல என் ஆண்டுடைய ஆணி பாய்ந்த கரம் வெளிப்பட்டு வியாதியில, போராட்டங்களில, பலவீனங்களில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல என் ஆண்டுடைய கரம் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல பலவீனத்தோடு பிள்ளைகள் இருக்காங்களோ அந்த இடத்தில் நம்முடைய ஆணி பாய்ந்த கரம் வெளிப்படட்டும். கடன் பிரச்சனைகளோடு, பாரத்தோடு, குடும்ப பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக, ஒரு விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியத்துல எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவராய் கர்த்தர், என் ஆண்டவர் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நல்ல சாட்சிகளை கேட்க என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. வீடெல்லாம் ஜொலிக்குது, நாடெல்லாம் ஜொலிக்குது, உலகெல்லாம் ஜொலிக்குது இயேசுவுக்கு. வீடெல்லாம் ஜொலிக்குது, நாடெல்லாம் ஜொலிக்குது, உலகெல்லாம் ஜொலிக்குது இயேசுவுக்கு. ஜெய் ஜெய் இயேசுவுக்கு, சொல்லு ஜெய் ஜெய் இயேசுவுக்கு. இயேசு என்னோடு, இயேசு உன்னோடு, இயேசு நம்மோடு, வா கொண்டாடு. விட்டு சொல்லு பாவத்தை, ஏற்றுக்கொண்டு வேதத்தை, விட்டு சொல்லு பாவத்தை. நாலாம் தேதி தம்பியோட பிறந்த நாளை பார்க்க நாங்கள் ப்ரேயர் கூப்பிட்டுருந்தோம். ப்ரேயர் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர் பண்ணும்போது எல்லாருக்குள்ளேயும் நாங்கள் அம்மா வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க, எங்கள் வீட்டில் இருந்து எல்லாருக்குள்ளேயும் அப்படியே ஒரு அக்கி மாதிரி என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு பீஸில் நிற்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுச்சு.
அப்போ கடவுள் பாஸ்டரோட எங்ககிட்ட சொன்னாரு, கிழக்கு திசையில இருந்து ஒரு வாக்குத்தத்தம் உங்களை தேடி வருதுன்னு சொன்னாரு. 4ஆம் தேதி. அடுத்த நாள் 5ஆம் தேதி இவர் வேலைக்கு போயிருக்காரு. ஓனரே ஆஃபீஸுக்கு கேஷன் குழு கூப்பிட்டு, உங்களுக்கு நான் ப்ரமோஷன் தரேன், ஹெட் ஆஃபீஸுக்கு உங்களுக்கு நான் ப்ரமோஷன் தந்து கூட்டிகிட்டு போகிறேன், வர்றீங்களான்னு கேட்டார். இவர் கூப்பிட்டு எங்ககிட்ட சொன்னோம், எங்களுக்கு எல்லாம் ஒரே அழுக. கடவுள் 4ஆம் தேதி வாக்குத்தத்தம் தந்தாரு. நாங்கள் எந்த இடம் யாரும் ஒன்றுமே தெரியாது, கடவுள் கொண்டு போகிறாரு, நாங்கள் போகிறோம். பாஸ்கிட்ட நாங்கள் கூப்பிட்டு கேட்டுட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அவர் கடவுள் தந்த வாக்குத்தத்தம் தான், அதனால நீங்கள் பயப்படாமல் நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் உங்களை எல்லாமே பிரேயர்களுக்கு வேணும், எங்களுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் தாமஸ் அந்தோணி. எனக்கு ரொம்ப நாளாக அந்த பைல்ஸ் பிரச்சனை இருந்தது. டாக்டர் இடத்துல போய் செக்அப் பண்ணும்போது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தான் எங்களோட சபையில் பார்த்து கூப்பிட்டு நாங்கள் பேசினோம் இந்த மாதிரி அப்படின்னு. அவர் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போனார். ஜெபம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி அது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. கர்த்தர் இந்த சுகத்தை கொடுத்ததுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.